ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மல்லி 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 மல்லி. முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தொலைந்து போன மகளை சந்தித்த தந்தை. நானும் தான் பிள்ளைய பெத்தேன். ஆனா அது பிள்ளைய வளரல. சேரக்கூடாத ஆளோட சேர்ந்துட்டு குட்டிச்சத்தானால வந்து நிக்குது. சீக்கிரமா பெரிய சத்தனா ப்ரமோட் ஆயிடுவா போல. அதுக்குண்டான குவாலிட்டிஸ் எல்லாமே அம்சமா இருக்க வகிட்ட. அப்பா, அப்பா. ரஞ்சிமா, ஹாப்பி பர்த்டே பா. டேய் மனோகரா, உஷாரா இருந்துக்க. ஆதாயம் இல்லாம இவ வீடு தேடி வரமாட்டா. புள்ள பாசத்துல கோமாளித்தனமா எதையாவது பண்ணி மாட்டிக்காத. வந்திருக்கிறது உன் பிள்ளை இல்ல, பிள்ளை ரூபத்துல ஒரு பிசாசு வந்திருக்கு, ஜாக்கிரதை. என்னாச்சுப்பா? ஆமா, என்னம்மா சொன்ன? ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னேன். ஆமா, யாருக்கு? உனக்கு பர்த்டேவா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தான். எனக்கா? என் பர்த்டேக்கு தான் இன்னும் நாள் இருக்கேம்மா. நட்சத்திரப்படி இன்னைக்கு தான் உங்களுக்கு பர்த்டே. நான் காலையிலே கோவிலுக்கு போய் உங்களுக்காக அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சரி, ஆமா, என்ன திடீர்னு? கூட இருக்கும்போதே நீ பர்த்டே எல்லாம் கொண்டாட மாட்ட. இன்னைக்கு புதுசா கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? தெரியலப்பா, கூடவே இருக்கிறப்போ பெருசா எதுவும் தெரியல. திடீர்னு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆஹா, நம்ம விட்ட நமக்கே போடுறாளே. சிக்க மாட்டே ரஞ்சி. ராஜி அனுப்புன ஏவல் தானே நீ. எந்த தீய சக்தியும் என்ன அண்ட விட மாட்டேன். நீ தலைகீழ நின்னாலும் என் வாயில இருந்து ஒரு வார்த்தை புடுங்க முடியாது. கரெக்டுமா. ஒரு விஷயத்தோட அருமை இருக்கிற வரைக்கும் தெரியாது, இல்லாதப்பதான் தெரியும், புரியவும் செய்யும். நான் ஒரு மடையன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. உட்காருமா, உட்காரு. அப்பா, வீட்ல எல்லாரையும் கூப்பிடுங்க, கேக் வெட்டலாம். நீ கேக் கட் பண்ணவா வந்திருக்க? நீ கேக் கட் பண்ற சாக்குல எதை கட் பண்ண வந்திருக்கேன்னு தெரியும். ஏம்மா, நான் என்ன பெரிய தியாகியா எல்லாரையும் கூப்பிட்டு கேக் கட் பண்றதுக்கு? நாம 2 பேர் மட்டும் வெட்டுவோமா? என்ன பாக்குறமா? இல்லப்பா, வீட்ல யாருமே இல்லையா? சத்தமே இல்ல. வெண்பா ஸ்கூலுக்கு போயிருப்பால? ஆமாமா. மாமா? மாமா வெளியே ஏதோ வேலையா போயிருக்காருன்னு நினைக்கிறேன். மல்லி? அவ எங்கம்மா போக போறா? பக்கத்துல காய்கறி ஏதாவது வாங்க போயிருப்பா. அப்போ வீட்ல யாருமே இல்லையாப்பா? அதான் நான் இருக்கேன்லம்மா. இல்லப்பா, உங்களை தவிர. என்ன தவிரன்னா இந்த வீட்ல ஆமா ஒருத்தங்க இருக்காங்க. யாருப்பா? வேற யாருமா, அவங்கதான் பெரிய மனசுக்காரங்க, இந்த வீட்டு ஓனர். அன்னபூர்ணிமா. அந்த அன்னபூர்ணி இருந்தா என்ன, ஒழிஞ்சா எனக்கு என்ன? அவங்களை யார் கேட்டா? அவங்க எப்போதுமே பிஸி தான், வீட்லயே இருக்க மாட்டாங்க, வெளியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏமா ரஞ்சிதா, அப்பாவுக்கு கேக் மட்டும் தானா? சொல்லுங்கப்பா, என்ன வேணும்? பொண்ணு நீ என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். பா, சரி, அவங்கள எப்ப வருவாங்க? தெரியலையேம்மா. ஆமா, எதுக்கு நீ இதெல்லாம் கேக்குற? அப்பா, இல்ல கேக் கட் பண்ணோம்ல. அப்படின்னா ஒண்ணு செய். அப்பாக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, உன் கூட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பாடு ஏதாவது ஆர்டர் போடுறியா? நம்ம சாப்பிட்டே இருப்போம், அதுக்குள்ள அவங்க எல்லாம் வந்துருவாங்க. சரியா? சாப்பாடு ஆர்டர் போடு. என்ன வேணுமோ சொல்லுங்க. பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. எப்ப பார்த்தாலும் சாம்பார், ரசம், வத்த குழம்புன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுமா. ஒரு மட்டன் பிரியாணி போட. அதுக்கப்புறம் அது கூட கிரில் சிக்கன் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ அதையும் ஆர்டர் பண்ணிக்கோ. சரிப்பா. ஏமா ஒரு நிமிஷம். கடுப்பாயிட்டா போலியே. சரி சரி, இதனை உழைச்ச காசா? என் மாப்பிள்ளைய ஏமாத்தி ஆட்டையே போட்ட காசு தானே. கேப்போம். பா, என்ன? இல்லம்மா, ஒரு ஐஸ்கிரீம் போட்டுக்கிறியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா ஆசையை பூர்த்தி பண்ணிட்ட. சாப்பிடலாமா?
சாப்பிடுமா சாப்பிடு. நீங்க இதோ சாப்பிடுங்கப்பா. நல்லா இருக்கு. ஆ, ஆ. சாப்பிடுமா. நல்லா சாப்பிடுமா. ம். சும்மா சொல்லக்கூடாதுமா. ஒரு நல்ல நாள் அதுமா. இந்த வீட்ல இன்னைக்கும் ரசம் தாம்மா. அனோ, நீ அப்பாவை தேடி வந்து பிரியாணி வாங்கி கொடுத்த பத்தியா? பா, உன்னை பாராட்டாம இருக்க முடியலமா என்னால. இதுக்கு மேல இங்க வெயிட் பண்ண என் அக்கௌண்ட்டையே காலி பண்ணி விட்டுருவாரு. இப்பவே பாதி காலி. பேசாம டைரக்டாவே கேட்டுற வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.